ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം അഞ്ചാவது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயம் பார்க்குறோம். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். தேஷாம் தத்வதனம் ஸ்ருத்வா क्रोधयुक्तो नराधिप दारुगं प्राहतरसा रदमानय मेद्बुधं तेषां तद्वचनं श्रुत्वा क्रोधयुक्तः नराधिपः दारुगं प्राह तरसा रदम् आनय मे अद्भुतम्. மகிஷாசுரன் கிட்ட மிச்சம் மீதி இருக்கிற சைன்ய ஆளுகளெல்லாம் இந்த மாதிரி சொன்னோன மகிஷாசுரனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவ சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப குரோதம் உண்டான அசுரராஜா தன்னோடு அதிசயமான ரதத்தை அதிசீக்கிரமா கொண்டு வரத்துக்கு தாருகன் கிட்ட ஆஜ்ஞாபனை பண்ணினார். அந்த ரதம் எப்படி இருக்கிற ரதமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்த ஸ்லோகம். 2வது ஸ்லோகம். சஹஸ்ரகர சம்யுக்தம் பதாகாத்வஜபூஷிதம் ஆயுதை சம்யுதம் சுப்ரம் சுசக்ரம் சாருகூபரம். மகிஷனோட ரதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ரதத்தை இழுக்கிறது 1000 கழுதைகளாக்கும். உயர்ந்து நிற்கிற துவஜம் பதாகை இதாலையெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட ரதம், ஆயுதங்களோடு கூடின ரதம், நல்ல பியூர் வயிற்றில் நல்ல சக்கரங்கள் இருக்கிற ரதம், அந்த சக்கரங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆக்சிஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அந்த அச்சுதண்டு அப்படியெல்லாம் இருக்கிற அந்த ரதத்தை கொண்டு வரத்துக்கு ஆஜ்ஞாபனை புறப்படுவிச்சான். 3வது ஸ்லோகம். சூதோபிரதமானீய தமுவாஜத்வரான்விதா ராஜன்ரதோயமானீதோ துவாரிதிஷ்டதி பூஷிதா. சூதன் அதாவது ரதத்தை ஓட்டிண்டு வர சாரதி அதிசீக்கிரமா ரதத்தை கொண்டு வந்துட்டு ராஜா கிட்ட சொன்னான், ராஜாவே ரதத்தை இதா கொண்டு வந்திருக்கேன், அலங்காரம் பண்ணி வாசல்ல நிப்பாட்டியிருக்கேன். 4வது ஸ்லோகம். சார்வாயுத சமாயுக்தோ வராஸ்தரண சம்யுதா ஆனீதம் தம் ரதம் ஞாத்வா தானவேந்திரோ மகாபலா. எல்லாவித ஆயுத சன்னாகங்களோடு கூடிட்டு இருக்கிற ரதம், சிரேஷ்டமான விரிப்பெல்லாம் அதுல விரிச்சிருக்கு. அப்படி இருக்கிற ரதம் சாரதி கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பலவானான அசுர சிரேஷ்டனா இருக்கிற அந்த மகிஷன். 5வது ஸ்லோகம். மானுஷம் தேஹமாஸ்தாய சங்கிராமம் கந்துமுத்யத விசாரிய மனசா சேதி தேவி மாம் பிரேட்சிய துர்முகம். மனுஷ ரூபம் தெரிச்சு யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடியான மனசுல இப்படி நினைக்கவும் செஞ்சான்.
தேவி அங்க யுத்தத்துக்கு ரெடியாயிருக்கிற அந்த தேவி என்னோடு இந்த முகத்தை பார்த்து விரும்ப மாட்டா. 6வது ஸ்லோகம். ஸ்ருங்கினம் மகிஷம் நூனம் விமனாசா பவிஷ்யதி நாரீணாம் ச பிரியம் ரூபம் ததா சாதுர்யமித்யபி. எருமமாடோடு முகமாக்குமே எனக்கு இருக்கு, கொம்பு இருக்கிற ஒரு மகிஷமாயிட்டு என்ன பார்த்துட்டு அந்த தேவிக்கு பிடிக்காம போகலாம். ஸ்திரீகளுக்கு ஆண்களோட வீரியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரியமோ அதே மாதிரி அவளோட அழகும் பிரியமாக்குமே. வீரசூர பராக்கிரமிகளாயிருக்கிற ஆண்கள், அதே மாதிரி அழகான ஆண்கள், இப்படி எல்லாம் ஆக்குமே ஸ்திரீகளுக்கு பிடிக்கிறது. 7வது ஸ்லோகம். தஸ்மாத் ரூபம் ச சாதுர்யம் கிருத்வா யாஸ்யாமி தாம் பிரதி யதா மாம் வீட்ச்ய சா பாலா பிரேமயுக்தா பவிஷ்யதி. அதனால அந்த அழகி என்னை பார்த்து ரொம்ப மயங்கனம் அப்படிங்கிறதால நல்ல அழகாயிருக்கிற ஒரு ரூபத்தை ஸ்வீகரிச்சுட்டு வேணாம் அவளோட முன்னால போய் நிக்கிறதுக்கு. இந்த எருமமாடோட முகத்தோடு கூடிட்டு அவளோட முன்னால போய் நிற்க வேண்டாம் அப்படின்னு மகிஷன் தீர்மானம் பண்ணினான். 8வது ஸ்லோகம். மமாபிஜ ததைவ ஸ்யாத் சுகம் நான்ய ஸ்வரூபதா இதி சஞ்சிந்த்ய மனசா தானவேந்திரோ மகாபலா. எனக்கும் அழகான ரூபம் இருக்கிறதாக்கும் சுகம், இந்த எருமமாடோட முகமொன்னும் எனக்கும் பிடிக்கலை அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு மகாசக்தனா இருக்கிற அசுர சிரஷ்டனான மகிஷன். 9வது ஸ்லோகம். த்யக்த்வா தன்மாஹிஷம் ரூபம் பபூவ புருஷः சுபா சர்வாயுததர ஸ்ரீமான் சாருபூஷண பூஷிதா. அந்த மகிஷ ரூபத்தை வேண்டான்னு வச்சு அழகாயிருக்கிற ஒரு மனுஷ ரூபத்தை ஸ்வீகரிச்சான். சர்வ ஆயுதங்களும் தெரிச்சு அழகான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு பார்க்கறதுக்கே அழகாயிருக்கிறவனாயிட்டு மாறிட்டான். 10வது ஸ்லோகம். திவ்யாம்பரதர காந்தா புஷ்பபான இவாபரா ரதோபவிஷ்டகேயூர ஸ்ரக்வி பானதனுர்தரா. அழகாயிருக்கிற திவ்ய ஆபரணங்களும் வஸ்திரங்களும் எல்லாம் போட்டுண்டு காமதேவன் ஆக்குமோ அப்படின்னு தோணறா மாதிரி ஜொலிச்சு நின்னான். மாயாவி ஆக்குமே. இந்த மகிஷன் அசுரகுலத்துல ஜனிச்சதால நிறைய மேஜிக் வேலையெல்லாம் தெரியும். தோல் விலகளும் மாலையும் தெரிச்சுண்டு அம்பும் வில்லும் கையில வச்சுண்டு அந்த தேரில ஏறி உக்காந்துட்டான். 11வது ஸ்லோகம். சேனா பரிவ்ருதோ தேவீம் ஜகாம மதகர்வித மனோஜ்ஞம் ரூபமாஸ்தாய மானினீனாம் மனோஹரம். அழகிகளுக்கு பிரியமாயிருக்கிற அழகான ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு சேனையோடு கூடிட்டு அகங்கார திமிர்ப்போடு கூடிட்டு தேவியோடு பக்கத்துக்கு போனான். 12வது ஸ்லோகம். தமாகதம் சமாலோக்ய தைத்யானாமதிபம் ததா பஹுவி சம்ருதம் வீரைர் தேவி சங்கமவாதயத். அசுர ராஜாவான அவன் நிறைய வீரர்களால சூழ்ந்து நிற்கப்பட்டு அப்படி படஜூடி வரத பார்த்த தேவி
சங்கநாதத்தை முழக்கினா. வா வா அசுரா யுத்தத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சங்கநாதம் முழக்கினா. 13வது ஸ்லோகம். சசங்கநினதம் ஸ்ருத்வா ஜனவிஸ்மயகாரகம் சமீபமேத்ய தேவ்யாஸ்து தாமுவாஜஹ சன்னிவா. இந்த உலகத்தை அதிசயப்படுத்துற தேவியோடு சங்கநாதம் சங்கு ஒலி கேட்டுட்டு அந்த அசுரன் தேவியோடு பக்கத்துல போயிட்டு தேவிட்ட அழகா சிரிச்சு பேசினான். இப்படி பேசினான். 14வது ஸ்லோகம். தேவி சம்சார சக்ரேஸ்மின் வர்த்தமானோ ஜனக்கில நரோ வாத ததா நாரே சுகம் வாஞ்சதி சர்வதா. தேவி சம்சார சக்கரத்துல கடந்து சுட்டி கறங்குறவாளாக்குமே இந்த மனுஷா. சம்சாரம் அப்படின்னா பிரகிருதி. இந்த பிரகிருதி அப்படிங்கிற சக்கரத்துல சுட்டி கறங்குறவாளாக்குமே மனுஷா. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறதுல மறுபடியும் மறுபடியும் ஒரு வீல் மாதிரி சுத்துறவாளாக்குமே. புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் எப்படி ஆனாலும் சுகம் வேணும் அப்படின்னாக்குமே ஆசைப்படுறா. 15வது ஸ்லோகம். சுகம் சம்யோகஜம் ரிணாம் நாசம்யோகே பவேதிஹ சம்யோகோ பகுதா பின்னஸ்தான் பிரவீமி ஸ்ருணுஷ்வஹ. மனுஷாளுக்கு சுகம் கிடைக்கிறது பரஸ்பரம் கூடி சேரறதுலையாக்கும். அப்படி கூடி சேரலை அப்படின்னா சுகம் இல்லை. சரீர சுகம்தான் இருக்கிறதுலையே பெரிய சுகம். இந்த கூடிச்சேரல் அப்படிங்கிறது பல டைப்ல இருக்கு. அதை சம்பந்திச்சு நான் இதா சொல்றேன், கேட்டுக்கோ. 16வது ஸ்லோகம். வேதான் சுப்ரீதி ஹேதுக்தான் ஸ்வபாவோக்தான் அநேகஷா தத்ர பிரீதி பவானாதௌ கதயாமி யதாமதி. ஒருத்தருக்கு அடுத்தவாகிட்ட இருக்கிற பிரியம், அதே மாதிரி சுபாவம், ஏதாவது ஒரு காரணம், இதனாலையெல்லாம் சர்ச்சைகள் அநேகம் பிரகாரத்தில் இருக்கு. அதுல பிரீதி அப்படிங்கிறதுல இருந்து உண்டான சர்ச்சையை சம்பந்திச்சு எனக்கு தெரிஞ்ச அறிவில் இருக்கிற விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்றேன். 17வது ஸ்லோகம். மாதா பித்ரோஸ்து புத்ரேன சம்யோகஸ்துத்தமஸ்மிருத பிராதுர்பிராதா ததா யோக காரணான் மத்தியமோ மதா. மாதாபிதாக்களுக்கு புத்திரர்கள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் உத்தமம். அதே மாதிரி சகோதரர்கள் தம்மில இருக்கிற அட்டாச்மெண்ட் மத்தியமன். இவன் எனக்கு உபகரிப்பன் அப்படிங்கிற ஹேது அதுக்கு பின்னாலே இருக்கிறதுனாலேயாக்க மத்தியமம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 18வது ஸ்லோகம். உத்தமஸ்ய சுகஸ்யைவ தாத்ருத்வாதுத்தம ஸ்மிருதா தஸ்மாதல்ப சுகஸ்யைவ பிரதாத்ருத்வாச்ச மத்தியமா. அதிகமான சுகம் தரது ஏதாக்குமோ அதாக்கும் உத்தமம். அல்ப சுகம் கொடுக்கிறது மத்தியமம். 19வது ஸ்லோகம். நாவிகானாம் து சம்யோக ஸ்மிருத ஸ்வாபாவிகோ புதை விவிதாவிருத சித்தானாம் பிரசங்க பரிவர்த்தினாம். விவித காரியங்களில மனசு இப்படி அப்படியும் இப்படியும் ஓடி நடக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு யாத்திரை பண்றவா ஒரு வண்டியில ஒரு வாகனத்துல சஞ்சரிக்கிறத ஒட்டுக்க யாத்திரை பண்ணுவா. அவாவாளோட இடம் வரத்த அவாவா இறங்கி போயிடுவாளே. அதுக்கு பின்னில ஒரு பிரீதியோ ஒரு அட்டாச்மெண்டோ ஒண்ணுமில்லை.
20வது ஸ்லோகம். அத்யல்ப சுகதாத்ருத்வாத் கனிஷ்டோயம் ஸ்மிருதோ புதை அத்யுத்தமஸ்து சம்யோக சம்சாரே சுகத சதா. ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமான சுகம்தான் அது கொடுக்கறது, அதனால அது அதமமாக்கும் அப்படின்னு பண்டிதர்கள் சொல்லறா. பரஸ்பரம் தெரியப்பட செய்யாத அவளுக்கு ஆனா ஒரு சேர ஒரு வாகனத்துல யாத்திரை பண்றா. அவளோட இடம் மறுத்து அவ இறங்கி போறா. அத்யுத்தமமான சேர்ச்சை அட்டாச்மெண்ட் இந்த பிரகிருதியில எப்பவும் சுகம் கொடுக்கிற ஒன்னாயிருக்கும்.